ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ் அண்ட் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்றதுனால குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. மார்னிங் எழுந்ததும் சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டு குழம்புக்கும் அப்படியே தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு ஸோ பாலும் போட்டாச்சு. அவரும் எழுந்துட்டார், சீக்கிரமாகவே எழுந்துட்டு கொஞ்சம் கடைக்கு அனுப்புனேன், போயிட்டு வந்தார். ஸோ மார்னிங் எழுந்ததும் இவங்களுக்கு லஞ்சுக்கு என்ன கிரேவி செய்யுதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதையே தலையை பிச்சுக்குது. சரி, ஓகே, கத்திரிக்காய் எக் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பால் கொதிச்சிட்ருக்கு. ஒரு சைடு குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடு காஃபியும் போட்டுட்ருக்கேன். ஸோ டாட்டா கிராண்ட் காஃபி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வீட்டில் இது தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எழுந்துக்கல. நைட்டு தான் அவனை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அங்கே அம்மா வீட்டில் இருந்தான். சாட்டர்டே வந்து அப்பா தூக்கிட்டு போனார். சண்டே நைட்டு அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து வர்றதுக்கே அவனுக்கு மனசில் அழுதுகிட்டே இருந்தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா போகும்போது. பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பாப்பா நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான், ஆயா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேறு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். ஆயா தாத்தா வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. பாவம் வீட்டுக்கு போனாலும் இப்படி தான், நான் வரவே மாட்டேன்ட்டு எப்பயுமே அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். எப்பயுமே பாப்பா வந்து 7 மணிக்கு தான் எழுப்பேன். அப்போ தான் அவனை கிளம்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக 8:30க்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. 2 பேருமே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நைட் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க எல்லோரும். அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. கொஞ்சம் காஃபி குடிச்சிக்கிற எனர்ஜிக்காக வீடியோ போயிட்டுருக்கு. அவர் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு, கொடுப்பான் பாருங்கள். அவர் போஸ்ட் கொடுப்பார். வீடியோ பார்த்தாலே போஸ்ட் கொடுக்குற வேலை தான். இன்றைக்கி என் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ காலையில் ஒரு சும்மா எல்லாத்தையும் நேற்றே சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு 2 நாளாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் படிச்சுட்டான். இப்போ அவன் படிக்கிறானா பார்க்கலாம். சும்மா ஓரெல்லாம் சொல்ல வைக்கலாம். அம்மா, அப்பா, அணி, ஆணி, ஆமை, ஆடு, இது சொல்லுமா, நீ இதை சொல்லுமா. இட்லி, இஞ்சி, இட்டி, இசி, ஈட்டமரம், என்னக்கை அதே கட்டுதா. இது என்னது? உடு, உடுக்கை, உடல், உளி, ஊடல், ஊஞ்சல், ஊசி, எறும்பு, எருமை, எலி, ஆடு, ஏடு, ஏடு, ஏரி, ஏனி, இது ஐந்து, என்ன ஐந்து, என்ன ஐவர், ஐந்து, 50, ஜிராஃபி, தமிழ்ல தமிழ்லையா, ஒட்டகச்சிவிங்கி, ஒலிபெருக்கி, ஒட்டகம், ஓநாய், ஓணான், ஓடம், அவையார், எகுவால். சூப்பராக படிச்சுட்டா கீன்ஸு. ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தான். சாட்டர்டே எங்கள் அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டார் அவனை. இங்கே பாருங்க, திரும்புடா. ஹேர் கட்டு திரும்பு, அந்த சைடு திரும்பு. இசட் போட்டிருக்கேன் அந்த சைடு. அங்கே பாருங்க, கோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கின்ஸுக்கு இசட் போட்டுக்கிறாரு. கின்ஸு இசட், அதனால இசட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஓட அழகா இருக்கா அந்த ஹேர் ஸ்டைல். ஆனால் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் எக் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு 12 மணிக்கெலாம் விட்டுருவாங்க எக்ஸாம்ன்றதுனால. அதனால லஞ்ச் பாப்பாவுக்கு தேவையில்லை. ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டேன்.
2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் ரெடி ஆகிட்டு கிளம்புறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரலான்னு போயிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டோம். பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கிக்க சொன்னாங்க. எக்ஸாம்ன்றதுனால ஹால் டிக்கெட் வாங்க சொன்னாங்க. ஸோ இது அவனுடைய ஃபீஸ் கார்டை காமிச்சிட்டு ஹால் டிக்கெட்டும் வாங்கிட்டோம். நம்ம 10th 12th தான் ஹால் டிக்கெட்லாம் பார்த்துருக்கோம். எல்கேஜி கூட ஹால் டிக்கெட் இருக்குன்றது இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இதான் கின்ஸோடைய ஹால் டிக்கெட் பாருங்கள். கின்ஸோடைய ஹால் டிக்கெட் 1747 இதுதான் நம்பர், அவனுடைய ஹால் டிக்கெட் நம்பர். அதுக்கப்புறம் அது அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ அதையும் ஹால் டிக்கெட் வாங்கி அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன், அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஸோ அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆட்டோவில். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.